உடம்புல வலி இருந்தால் தான் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு நான் சொன்னேன். உடம்புலையும் மனசுலையும் வலி இருக்கணும். உடல் உழைப்பினால நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை முறையே நமக்கு உடம்புல வலியை கொடுக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். நம்ம ஓடணும், நடக்கணும், எங்கே போனாலும் நடந்து போகணும், ஓடணும், அப்புறம் விளையாடணும், தினமும் உடல் உழைப்பில் விவசாய தொழிலில் ஈடுபட வேண்டும். இப்படியான ஒரு வாழ்க்கை முறையில் நமக்கு உடம்புல வலி ஏற்படும். அந்த உடம்புல ஏற்படுற வலி தான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வழிக்கும். அது மாதிரி பட்டினிங்கிறது விரதம். அது வாரத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரிலாம் நடைமுறை இருக்குது. அதெல்லாம் மனித உயிர்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. பட்டினிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். அப்போ அது ஒரு வலி தான். அப்போ அந்த வலியை பார்த்து நம்ம பயப்படுறோம், பட்டினி கிடக்கவே பயப்படுறோம். அப்போது இந்த மாதிரி வலியை பார்த்து நம்ம பயப்படுறதுனால, வலியே இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறதுனால, வலியே இல்லாமல் வாழ்வதால் தான் என்ன நடக்கும்? வலியே இல்லாமல் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? வலியை பார்த்து நம்ம பயந்தால் என்ன நடக்கும்? தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் தான் அதற்கு உதாரணம். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் வலி இல்லாமல் வாழ்கிறாங்க, நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. ஒரு 30% மேலே, அதாவது நிறைய பெண்கள் அல்லது நிறைய பேர் வலியே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு உடம்புல வலி அது மாதிரி சொகுசாக வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. மாணவர்கள்லாம் ஒரு வயசு வரைக்கும் படிக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கிடையாது. மாணவர்கள் எல்லாருமே ஓடி ஆடி விளையாடுறாங்களான்னா, ஓடி ஆடி அந்த மாதிரி விளையாடுறது எல்லா மாணவர்களும் அதை செய்கிறது கிடையாது. அப்புறம் நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறது கிடையாது. அப்புறம் ஓய்வு ஒரு 60 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்புறம் வலியே இல்லாமல் வாழ ஆசைப்படும் போது தான் திருடுறது வேலையெல்லாம் எதுக்காக? வலியே இருக்கக்கூடாது. கொள்ளையடிக்கிறது, திருடுறது, ஊழல் பண்ணுறது, லஞ்சம் இந்த மாதிரியான வாழ்க்கை முறை இதெல்லாம் கூட வலியே இல்லாமல் வாழ ஆசைப்படுது. சரி, வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாருமே உடம்புல வலி வருதா? இல்லைன்னா அலுவலகத்தில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு ஆசிரியர்களாகவோ ஒரு விஞ்ஞானிகளாகவோ அவங்க உடம்புல வலியே ஏற்படுறதில்ல. ஆனாலும் கடினமாக உழைப்பவர்களுக்கு ஒரு வலி ஏற்படும். இருந்தாலும் நிறைய பேர் அலுவலகங்கள் வேலை செய்கிறவர்கள் நிறைய பேருக்கு உடம்புல வலியே ஏற்படுவதில்லை. அப்போது இப்படி வலியே இல்லாமல் இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் என்ன நடக்குது? இந்த உலகத்தில் லஞ்சம், வாழ்க்கை தரம் மலிவான விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. மனித வாழ்க்கை முறை என்பது மலிவான விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருப்பதற்கு காரணமே வலியே இல்லாமல் வாழ்வது தான். உடலில் வலியே இல்லாமல் வாழ்வது. எப்படி நம்ம வாழ்க்கை முறை மகிழ்ச்சியாகவே இல்லை, ஒரு உணர்வுபூர்வமாக இல்லை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவ மாதிரி இல்லை, ஒரு சீரியஸாக இல்லை, சோம்பேறித்தனமாக இருக்குது. அந்த மாதிரி மனித வாழ்க்கை முறை, நோய்கள் இதெல்லாம் எல்லாம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, நோய்கள், பிரச்சனைகள், விபத்துகள், மரணங்கள், அகால மரணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி மனித வாழ்க்கை முறையை ஒரு தரம் மற்றதாக மாறிப்போன காரணம் உடம்புல வலியே இல்லாமல் வாழ ஆசைப்பட்டது. வலியே இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை நோக்கி போகிறது. எல்லா இயந்திரங்களை கண்டுபிடிச்சி எல்லா வேலையும் இயந்திரங்கள் மூலமாகவே செஞ்சிடுறாங்க. அதனால் வலியே இல்லாமல் வாழ்வதால் மனித வாழ்க்கை மலிவானதாக போய்விட்டது. மனித வாழ்க்கையில் தரமே இல்லாமல் போய்விட்டது. மனித வாழ்க்கை தரமற்ற, அதாவது தரம் இல்லைன்னா என்னாகும்? தரமற்ற விஷயங்கள் தான் அங்கே இருக்கும். தரமற்ற விஷயங்களோடு மனித வாழ்க்கை முறை தொடர்புடையதாக இருக்கிறது. கேவலமாக இருக்குது. மனித வாழ்க்கை முறையே ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப இழிவான செயல்கள், கெட்ட வார்த்தை இதெல்லாம் வலியை வெறுக்கிறதுனால ஏற்படுகிறது. வலியை எப்படி அனுமதிப்பது? வலியை எப்படி ஏற்றுக்கொள்வது? வலியை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் எப்படிப்பட்ட வழிகளில் அந்த வலியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? தரமான வழிகளில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம உடம்புல ஏற்படுத்துகிற வலி நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மென்மையான வலியை தான் ஏற்படுத்தணும். அதுவே அளவுக்கு அதிகமான வலியெல்லாம் உடம்புல அப்போ அளவுக்கு அதிகமான வலியை ஏற்படுத்திக்கிட்டால் உடம்புல அளவுக்கு அதிகமான தரமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட முடியுமா? அளவுக்கு அதிகமான அளவில் நம்முடைய மனித வாழ்க்கை தரமாகிடுமா? வலியை ஒரு அளவுக்கு தான் தினந்தோறும் அனுமதிக்கணும். முரட்டுத்தனமாக ஆனால் இப்போ உடற்பயிற்சி 6 மணி நேரம் உடற்பயிற்சி, பயங்கரமான உடற்பயிற்சி, அதில் டெய்லியும் நல்லா மூட்டை தூக்குறாரு, பயங்கரமாக உழைக்கிறாரு.
இதெல்லாம் வந்து எல்லோருக்கும் ஏற்றது கிடையாது. இது எல்லோரும் இதை பின்பற்ற முடியாது. எல்லோரும் பின்பற்றுகிற ஒரு உடல் வலி, எல்லோரும் ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு உடல் வலி தேவை. எல்லோருக்கும் பொதுவான ஒரு உடல் வலி தேவை. எல்லோராலும் பின்பற்ற முடிகிற, எல்லோராலும் தங்கள் உடலில் ஏற்படுத்த முடிகிற ஒரு உடல் வலி வந்து தேவை. அது மென்மையாக இருந்தால் போதும், எளிமையாக இருந்தால் போதும். ஆனால் உடம்புல வலி இருக்கணும். அது வந்து மென்மையான வழிகளில், மகிழ்ச்சியான வழிகளில் ஏற்படுத்தணும். அதுக்கு செயற்கையாக உடம்புல வலி ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையாக போய் நம்ம வந்து எதையுமே செய்ய தேவையில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்வதற்கு தேவையான வலி கிடைத்து விடுகிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலமே மகிழ்ச்சியான வாழ்வதற்கு அதாவது ஓடுறது, நடக்கிறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, ஒரு 3 மணி நேரம் மட்டுமே தொழில் செய்யணும், விவசாய தொழில் செய்யணும். காய்கறி பழங்களை உற்பத்தி செய்து சாப்பிடுவது, அந்த மாதிரியான ஒரு தொழிலை வந்து தினந்தோறும் 3 மணி நேரம் மட்டுமே செஞ்சால் போதும். அப்புறம் வந்து ஓடுறது, விளையாடும் போது ஓடுவது, அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்காக நடந்து செல்வது, ஓடி செல்வது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது, அப்புறம் இந்த மாதிரி உடல் உழைப்பில் சுற்றுப்புறத்தை தூய்மையாக செய்வது, அவரவர் வீட்டை அவரவரை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். அவரவர் இதன் மூலமும் உடல் உழைப்பு கிடைக்குது. எந்த வகையிலெல்லாம் உடல் உழைப்பு கிடைக்குமோ அதையெல்லாம் நாம் விட்டு கொடுக்காமல் செய்யும்போது நம்ம உடம்புல வலி ஏற்படும். அதன் மூலம் நம்ம மனித வாழ்க்கை வந்து ஒரு தரமானதாக மாறும். அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது எப்படின்னா, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இயங்குகின்ற வரை, உயிர்ப்புடன் இயங்குகின்ற வரை மனித வாழ்க்கையில் உடலில் எல்லோருக்கும் உடலில் வலி ஏற்படாது. அப்போது தரமான வாழ்க்கை என்பது இயந்திர அறிவியல் உலகம் இயங்குகிற வரை, நிலை பெற்றிருக்கும் வரை தரமான வாழ்க்கை மனித உயிர்களுக்கு வாய்க்கவே பெறாது. அது நடக்கவே நடக்காது. அதனால் வந்து மனித வாழ்க்கை தரமானதாக மாற வேண்டும். அந்த தரமான வாழ்க்கை அனைத்து மனித உயிர்களுக்கும் பொதுவானதாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை தரமானதாக மாறுவதற்கு வழிவகுக்கும். அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இயந்திர அறிவியல் உலகம் 2040க்கு பிறகு செயலிழக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு மனித வாழ்க்கை இயற்கையோடு தங்களை இணைத்துக் கொள்வார்கள். தாங்கள் வாழ்வதற்காக ஒரு எளிய வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை என்பது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது. அப்போ உடலில் வலி என்பது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது, அனைத்து மனித உயிர்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அப்போ தரமான வாழ்க்கையும் அனைத்து மனித உயிர்களுக்கும் பொதுவானதாக மாறிவிடுகிறது. தரமான வாழ்க்கை. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அவ்வளோ லேசாக மதிப்பிட்டு விட்டக்கூடாது. தரமான வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார். அது காரணம் என்னென்னா, தரமான வாழ்க்கைன்னா என்ன, மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் தரமான வாழ்க்கை. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதால் அவருடைய வாழ்க்கை தரமான வாழ்க்கையாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆடல், பாடல், விளையாட்டு, தொழில், அப்புறம் வந்து காதல், காமம், குடும்பம், நட்பு, எல்லாத்துக்கும் அங்கே உறவுமுறை, குடும்ப உறவுமுறை, கூட்டு குடும்ப உறவுமுறை, ஒற்றுமை, ஒரு ஆரோக்கியமான உணவு முறை, உடற்பயிற்சி, இப்படி ரொம்ப அற்புதமாக ஒரு நிர்வாகம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை.